மணிவாசகப் பெருமான் அருளிச் செய்த திருவாசகத்தை வரலாற்று முறையில் சிந்திக்கின்ற ஒரு தொடராக இன்றைய தினம் நாம் 3வது நாளாக சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. மணிவாசகர் அருளிச் செய்த திருவாசகம் 51 பதிகங்களை கொண்டிருக்கிறது. இந்த 51 பதிகங்களும் நமக்கு தொகுக்கப்பெற்று தந்த விதம் பாடல்களினுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் அவற்றை தொகுத்திருக்கிறார்கள். அப்படியானால் இந்த பதிகத்தை அருளிச் செய்கின்ற வரிசை அது வரலாற்று முறையிலே தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. முதலிலே அவருடைய வரலாறு நமக்கு தெளிவாக தெரிந்தால் அந்த வரலாற்றின் அடிப்படையில் இந்த பதிகங்கள் முதலிலே எதை செய்திருப்பார், 2வது எதை செய்திருப்பார், 3வது எதை செய்திருப்பார், நிறைவாக எந்த பதிகத்தை அருளி இருப்பார் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்போ இருக்கிற ஒரு அமைப்பில் 4 அகவலும் முதல்ல இருக்குது. சிவபுராணம், கீர்த்தி திரு அகவல், திரு அண்ட பகுதி, போற்றி திரு அகவல், இந்த 4ம் ஒரு வரிசையில் இருக்குது. ஆனால் இந்த வரிசையில் அவர் அதை பாடியிருப்பாரா என்று நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால்தான் நாம் இந்த வரலாறை நேற்றைய முந்தைய தினமும் நாம் இந்த வரலாற்றை அவருடைய திருவாசகத்திலிருந்தே எடுத்து திருவாசகத்தில் எப்படி இந்த வரலாற்று நிகழ்வுகள் அவர் சொல்லுகிறாரோ அதை வரிசைப்படுத்தி அந்த வரிசையிலே பார்த்தால் எப்படி அவர் இந்த பதிகங்களை அருளி செய்திருக்க முடியும் என்கிற அந்த முறையில் நாம் இதை மாற்றி அமைத்திருக்கிறோம். திருவாசகத்தை மாற்றவில்லை, திருவாசகத்தினுடைய பாடல் வரிசைகளை நாம் மாற்றி அமைத்திருக்கிறோம். அதே திருவாசகம்தான். குருநாதரை பார்த்த பொழுது அவர் முதலாக குருநாதருக்கு போற்றி சொல்லி செய்திருக்கக்கூடிய பதிகமாக இருக்கக்கூடியது போற்றி திரு அகவல் தான் இருக்க முடியும் என்று நாம் முதல் நாள் சிந்தித்தோம். அப்படி இந்த போற்றி திரு அகவல் தான் குருநாதருக்கு ஒரு வணக்கம் சொல்லி போற்றிகளை சொல்லுகிற பகுதியாக அமைந்திருக்கிறது. எனவே முதல் பதிகமாக நாம் பார்க்க வேண்டியது இந்த போற்றி திரு அகவல் தான் செய்திருக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு தொடர்ந்து பதிகங்களை பார்த்து கொண்டே வந்தோம். பாண்டியனுக்கு உண்மை தெரிகிற வரைக்கும் பாண்டிய மன்னன் வாதவூரருக்கு சிவபெருமான் எப்படி நேரிலே வந்து குருவாக வந்து அருள் செய்தார் என்று உணர்கிற வரைக்கும் ஒரு பகுதி, அது வரைக்கும் பாடி இருக்கக்கூடிய பதிகங்களை நாம் தொகுக்க வேண்டியிருக்கிறது. அந்த பக்கம் தொகுத்து அதை பார்த்தோம். பாண்டிய மன்னன் வாதவூரருக்கு சிவபெருமானே நேரிலே வந்து குருவாக எழுந்தருளி அவருக்கு உபதேசத்தை செய்தான் என்ற அந்த செய்தியை
அறிந்த பொழுது அவன் அவருடைய திருவடியிலே விழுந்து வணங்குகிறான். அரசனாக இருக்கலாம், அவர் தனக்கு கீழ் இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கலாம். ஆனால் அருள் நிலை, ஆனந்த நிலை என்று பார்க்கிற பொழுது அவர் மிக உயர்ந்த நிலையில் இருப்பது அரசனுக்கு தெரிய வந்து அவருடைய திருவடியிலே விழுந்து அந்த ஆசியை பெற்றுக்கொள்ளுகிறார். மணிவாசக பெருமான் எங்கிருந்து வந்தோம் என்பதை திருவாசகத்திலே சொல்லியிருக்கார். தான் இந்த மண்ணிற்கு வருவதற்கு முன் எங்கே இருந்தோம். இப்ப குருந்த மரத்தடியிலே ஒருவரை பார்க்கிறார். அவரை பார்த்த உடனேயே இவருக்கு முதலமைச்சராக இருக்கிறவர் அரசு பணிக்காக குதிரைகள் வாங்குவதற்காக போகிறார். அப்படி போகிற வழியில் ஏதோ ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு இந்த கானகத்திற்குள்ளே போகிற பொழுது குருந்த மரத்து அடியில் அவரை பார்க்கிறார். கண்ணால் யானும் கண்டேன் காண்க சிவனவன் என தேரினன் காண்க. இப்படி ரெண்டு சொல்லுகிறார். எப்படி அவருக்கு சிவன் தெரிஞ்சது? நான் கண்ணால் பார்த்தேன், அவர் சிவபெருமான் என தெளிந்தேன் அப்படின்னு சொல்லுகிறார். அது எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு ஏதாவது ஒரு அடிப்படை வேணுமில்ல. ஒருவரை பார்க்கிற பொழுது நமக்கு உதவி செய்கிறவர்களை நாம் உபச்சாரமாக சொல்லுவது உண்டு. நீங்கள் எனக்கு கடவுள் போல வந்து உதவினீர்கள், உங்களை பார்க்கிற பொழுது கடவுளை பார்ப்பது போல இருக்கிறது, தெய்வமே வந்தது போல வந்தீர்கள். இதெல்லாம் உபச்சாரம். உண்மையா இது இல்லை, ஒரு உபச்சாரமாக சொல்லுவது தான். இப்போ அவர் நேரில் பார்க்கிறார். பார்க்கும்போது அவருக்கு சிவபெருமானாக வந்திருக்கிறவர் திகழ்த்தசக்கரம் செம்முகம் ஐந்துடன் வந்தார். 10 கரம் 5 முகம், கங்கை நதி பிறை சந்திரன், இப்படியா வந்தார்? இல்லை, அவர் மறைபையில் அந்தணனாக வந்தார். அதாவது ஒரு ஆசிரிய கோலத்தில் எழுந்தருளி இருந்தார். அப்போ ஒரிஜினல் காஸ்டியூமில் இல்லை, மஃப்டியில் தான் இருந்திருக்கார். அந்தணனாக இருக்கிறார், மறைபையில் அந்தணனாக இருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது இவர் தான் சிவபெருமான் அப்படின்னு அவருக்கு எப்படி தெரிஞ்சது? இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ரொம்ப சொல்லுவோம், உணர்வுனால தெரிந்து கொண்டார் அப்படின்னு நம்ம ஒரு பதில் சொல்லுவோம். உணர்வுனால தெரிந்து கொண்டார். உணர்வினால தெரிந்து கொண்டார் என்பதை காட்டிலும் இன்னும் வேறு ஏதாவது ஆழமான அழுத்தமான காரணம் இருக்கணும் இல்லை? அப்படி இருந்தால் இவருக்கு உடனே தெரிந்தது என்று சொல்லிவிடலாம். இப்போ நான் இங்கே காரணேஸ்வரர் கோயிலில் சொற்பொழிவு பண்ணுகிறேன். வேறு ஒரு இடத்துக்கு போகிறேன்னு வச்சுக்குவோம். அங்க ஒருத்தர் என்னை பார்க்கிறார். அவர் ஏதோ கோயிலுக்கு வர்றாரு, அங்க என்ன பார்க்கிறார். ஐயா, இவர் தான் சிவகுமார் அப்படின்னு சொல்றார். அவர் தான் சிவகுமார், இவர் தான் சிவகுமார். நான் பார்த்தேன், கண்ணால் யாடும் கண்டேன், அவரே சிவகுமார் அப்படின்னு சொல்லுகிறார். பக்கத்தில் ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் எப்படிங்க சொன்னீங்க அவரை சிவகுமார்னு உங்களுக்கு எப்படி தெரியும், எப்படி சொன்னீங்க?
ஆ, என்ன சொல்லுவார்? காரணீஸ்வரர் கோயிலில் முதலியே பார்த்துருக்கிறேன், அதனால எனக்கு நல்லா தெரியும் இவர்தான்ட்டு அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அதுபோல் இவர் தான் சிவபெருமான்னு சொன்னால் முதலியே அவரை சிவபெருமானா அவர் பார்த்துருக்கணும். என்னங்க, அப்பத்தான் இவர் சிவபெருமான்னு சொல்ல முடியும். கண்ணால் யானும் கண்டேன் காண்க சிவன் அவன் எட தேரினன் காண்கன்னு சொல்லணும்னா அவர் தான் சிவபெருமான்னு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பாக சிவனோடு பரிச்சயம் இருந்தால் தான் ஓ சிவபெருமான் வந்திருக்காருன்னு சொல்லலாம். இப்போ நான் பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவர் அங்கே எங்கேயா பார்த்துருந்தேன், யாரோ ஒருத்தர் இங்கே தனி காட்டில் நடுவில் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, அப்படி தான் நான் நினச்சிருப்பேன். யாராக இருந்தாலும் அப்படி தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் அவர் அப்படி நினைக்கல. என்ன காரணம் என்று சொன்னால் அவருக்கு ஏற்கனவே சிவபெருமானை தெரியும். அவர் ஏற்கனவே தெரிந்த காரணத்தினாலே அங்கே பார்த்த உடனே இவர் தான் சிவபெருமான் அப்படின்னு சொன்னார். ஏற்கனவே அவர் பார்த்துருக்கிறாரு, தெரியும்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு கேட்டால் அது கேட்போம்ல. ஏற்கனவே அவர் பார்த்துருக்கார், சிவபெருமானை பார்த்துருக்கிறார், அதனால தான் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு ஏதாவது ஆதாரம் வேணுமா இல்லையா? ஆதாரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவரே சொல்றார், ஒரு பாட்டு சொல்றார். நீக்கி முன்கனை தன்னோடு நிலாவகை குரம்பையில் புகப்பெய்து நோக்கி நுண்ணிய நொடியன சொல் செய்து நுகமின்றி விழாக்கைத்து நீக்கி முன்கனை தன்னோடு நிலாவகை குரம்பையில் புகப்பெய்து நோக்கி நுண்ணிய நொடியன சொல் செய்து நுகமின்றி விழாக்கைத்து ஆக்கி ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. தூக்கி முன் பொய்யர துகளறுத்து எழுதரு சுடற்சோதி ஆக்கி ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. இங்க பாடுறாரு, அதிசயபத்தில் பாடுறாரு. அங்க அதிசயபத்தில் சொல்லுகிறார், நீக்கி பாட்டு நல்லா கவனிக்கணும். நீக்கி முன்கனை தன்னோடு நிலாவகை, நிலாவகைன்னா நில்லாத வகையில் அர்த்தம். தன்னோடு நில்லாத வகையில் நீக்கி யாரு? சிவபெருமான். சிவபெருமான் என்ன பண்ணார் என்னன்னு கேட்டா, தன்னோடு நில்லாத வகையில என்னை நீக்கி குரம்பையில் புகப்பை ஒரு உடலுக்குள்ள புகுத்தி என்னை ஒரு உடம்பிற்குள்ளே புகுத்தினான். இந்த உடம்பிற்குள்ளே வாத ஊரன் என்று சொல்லக்கூடிய இந்த உடம்பிற்குள்ளே நான் வருவதற்கு முன்பாக இருந்த இடத்தில் என்னை நீக்கி இந்த உடம்புக்குள்ளே புகுத்தினான் சொல்ற. தன்னோடு நில்லா வகை, தன்னோடு அப்ப என்ன அர்த்தம்? அவர் தன்னோடு நில்லா வகைன்னா சிவனோடு இருந்திருக்காருன்னு அர்த்தம். சிவனோடு இருந்த என்னை அவரோடு தான் இருந்தேன், எனக்கு இங்கே ஒரு வேலை இருக்குன்ட்டு என்ன பண்ணார், என்னை குரம்பையில் புகப்பெய்து, குரம்பைனா உடம்பு, ஒரு உடம்புக்குள்ள புகப்பெய்து என்னை நீக்கினார். தன்னோடு நில்லாவகை நீக்கினார், ஒரு குரம்பையில் புகப்பெய்தார், பாண்டிய நாட்டிலே பிறக்குமாறு செய்தார், வாதவூரன் என்கிற திருநாமத்தை வாங்கி தந்தார், வளர்ந்தேன், அமைச்சராக்கினார், அவர் மேலே அன்பு பூணுமாறு செய்தார், எல்லாவற்றையும் செய்தார். நான் குதிரை வாங்க போனேன், என்னை அவர் ஈர்த்தார், ஈர்த்த பொழுது அவரை நோக்கி, நோக்குதல், அப்படி நோக்கினோன்னா அதான் நயனதீட்சை. நயனதீட்சைங்கிறது என்னன்னு கேட்டால் நீ யாருன்னு உனக்கு புரிய வைக்கிறது, அதான் நயனதீட்சை. நயனதீட்சைங்கிறது இப்படி கண்ணில் பார்க்கறது இல்லை.
நயனதீட்சை என்பது கண்ணினாலே உற்று நோக்குகிற பொழுது நீ யார் என்பதை உணர்த்துவார். அப்படி நோக்கி திருப்பெருந்துறையிலே என்னை நோக்கி நுண்ணிய நொடியன சொல் செய்து உபதேசம் செய்தார். நுண்ணிய நொடியன சொல்லு உபதேசம் செய்தார். அப்ப இவர் எங்கேருந்து வந்தேன்னாரு? சிவபெருமான் கூடத்தான் இருந்தேன், அவர் கூட இருக்கிற அடியார்கள் கூட்டம் அபரபுத்தரில் இருந்தேன். என்னை அவரிடமிருந்து நீக்கி எனக்கு ஒரு உடம்பு கொடுத்து எனக்கு பேர் ஒன்று வாத ஊரன் வச்சு இங்கே அமர்த்தினார். அப்படி நான் இங்கேயே நான் தான் வாத ஊரன் என்று நினைத்து கொண்டிருந்தேன். நான் அரசனுக்கு அமைச்சராக இருந்து கொண்டிருந்தேன். அப்படி இருந்த காலத்திலே ஒரு தடவை குதிரை வாங்க போனேன். வாங்க போன இடத்துல ஒரு ஈர்ப்பு வந்தது. ஈர்ப்பு வந்த இடத்துல போனேன். வந்த இடத்திலே அங்கே குருந்த மரத்தடியிலே உட்கார்ந்திருந்தார். என்னை நோக்கினார். எனக்கு நான் யாருன்னு புரிஞ்சுது, அவர் யாருன்னு புரிஞ்சுது. பாருங்க, அந்த ஒரு நோக்கிக்கு எத்தனை அர்த்தம் பாருங்க. ஒரு நோக்கிக்கு எத்தனை அர்த்தம். தமிழ் சொற்கள்லாம் ரொம்ப வலிமையானவை. ஒரு சொல் சொன்னா போதும். என்னை ஒரு வார்த்தையில் உட்படுத்தினாயினாரு. ஒரு சொல்லு ஒரு வார்த்தை போதும். அப்ப ஏற்கனவே அவருக்கு தெரிந்த காரணத்தினால்தான் இங்க மரத்துக்கீழே பார்த்த உடனே, குருந்த மரத்துக்கீழே பார்த்த உடனே வந்திருக்கிறது சிவபெருமான்னு தெரிஞ்சது. வந்திருக்கிறது சிவபெருமான்னு தெரிஞ்சது. இப்ப நமக்கு அவர் பக்கத்துலயும் வந்து நின்னார்னு வச்சுங்க, நமக்கு தெரியாது. அவர் நமக்கு எப்படி தெரியும்? ஐயா அவரு அந்த 4 கையோ அல்லது 8 கையோ அல்லது 10 கையோ வச்சு 5 முகத்தோட வந்துட்டா மட்டும் நமக்கு சிவபெருமான்னு தெரிஞ்சிருமா? எங்க சார், எந்த செட்டில் இருந்து வரீங்க சார், ஷூட்டிங்கான்னு கேட்போம் அவரை பார்த்து. அவர் சிவபெருமான்னு நம்ம ஒத்துக்குவோமா? ஒத்துக்க மாட்டோம். அப்படி இருக்கிற பொழுது அவர் மானுட உருவில் அங்கே வந்திருந்தார். ஒரு நாமம் ஒரு உருவம் ஒன்றுமிலார்க்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ. ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இலார்க்கு. இங்கே அவருக்கு காரணீஸ்வரர்னு பேரு, கொஞ்சம் தள்ளி போனா சௌந்தரேஸ்வரர்னு பேரு, இந்த பக்கமா போனா கபாலீஸ்வரர்னு பேரு, அந்த பக்கமா போனா மருந்தீஸ்வரர்னு பேரு, கொஞ்சம் இந்த பக்கமா போனா ஒற்றீஸ்வரர்னு பேரு, கொஞ்சம் தள்ளி போனா விருதகிரீஸ்வரர்னு பேரு, திருச்சிக்கு போனா தாய்மானவர்னு பேரு, திருநெல்வேலி போனா நெல்லையப்பர்னு பேரு, மதுரைக்கு போனா சொக்கநாதர்னு பேரு. என்னம்மா ஊருக்கு ஒரு பேர் இருக்கிறது கூட இல்லை, ஒரே ஊர்லேயே எத்தனை பேர். இப்போ என் பேர் சென்னையில் சிவகுமார், திருச்சிக்கு போனால் கிஷோர்குமார், மதுரைக்கு போனால் நந்தகுமார் அப்படின்னு வச்சுக்கிங்களேன். இதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு 420ன்னு அர்த்தம். இந்த ஊருக்கு ஒரு பேர் வச்சுருந்தேன் எப்படிங்க? போலீஸ் பிடிச்சா முதல் கேள்வி என்ன கேட்பான் அப்படின்னா, உன் சொந்த பேர் என்னம்மா, உன் சொந்த பேர் என்ன அது சொல்லுமா. ஏன்னா ஊருக்கு ஒரு பேர் வைக்கிறது. அதனால ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இலார்க்கு. அவருக்கு ஒரு நாமம் கிடையாது, ஒரு ஊர் கிடையாது அவருக்கு. என்ன சாமி உங்கள் பேர் காரணீஸ்வரர், நல்லா இருக்க பேர், அதே வச்சுக்கிறேன். சாமி நீங்கள் கபாலீஸ்வரர், இது நல்லா இருக்க, இருக்கட்டுமே அப்படின்றவர். எந்த பெயரிட்டு அழைத்தாலும் தலையை ஆட்டி நான் தான் என்பார். ஏன்னா அவருக்கு எந்த பேரும் சொந்த பேர் இல்லை. அப்படிப்பட்ட பெருமான் நாம் அவரை மானுட உருவிலே வந்தால் தெரிந்து கொண்டு விட முடியுமா என்று கேட்டால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப புத்திசாலித்தனமாக கேட்குறான், எனக்கு கடவுளை கண்ணில் காட்டுன்னு. அப்போ நான் நம்புறேன்னு. நீ நம்பு, நம்பாமல் போய் எங்களுக்கு என்ன அதை பற்றி, நீ நம்பாத.
நீ நம்பணுங்கிறதுக்காக கடவுள் உன் கண்ணில் வந்து போடுவார? முதல்ல ஒன்றை நீ பார்த்துருக்கிறியா? அதுவே நீ பார்த்தது இல்லை, அப்புறம் கடவுளை பார்க்கறது இல்லை. உயிர் தன்னை பார்த்தது உண்டா? பார்க்க முடியுமா? அது சூட்சமம். தூள உடம்பை வச்சுத்தான் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். இந்த தூள உடம்பை விட்டு உயிர் நீங்குமானால் யார் அந்த உயிரை பார்த்துருக்கிறா? இந்த கண்ணு பருப்பொருள்களை, உலகப் பொருள்களை பார்ப்பதற்கு மட்டும்தான் இறைவன் கொடுத்துருக்கிறான். பஞ்சபூதங்களால் ஆன பொருள்களை இந்த கண்ணு பார்க்கலாம். ஏன்னா இந்த கண்ணு பஞ்சபூதங்களால் ஆனது. கம்பேட்டபிலிட்டி இருக்கணும் இல்லை? பஞ்சபூதங்களால் ஆன கண்ணு தான் பஞ்சபூதங்களாலான பொருள்களை பார்க்க முடியும். பஞ்சபூதங்களால் ஆன செவி பஞ்சபூதங்களால் ஆன ஒலியை கேட்க முடியும். அதை தாண்டி போய் கேட்க முடியாது. உடம்பு முழுக்க பஞ்சபூதம் தானே. அப்போ இந்த உலகத்தோடு உறவாடுவதற்கும் ஒட்டுவதற்கும் கம்பேட்டபிளாக பண்ணியிருக்கார் சாமி. இதுக்கு அப்பாற்பட்டு வழங்கக்கூடிய சிவத்தை இந்த உடம்பை கொண்டு காண முடியாது, காண்பதற்கும் வாய்ப்பு இல்லை. ஊனக்கண் பாசம் உணரா பதிகை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி என்று சொல்லுகிறார். அப்படி பெருமானுக்கு ஞானக்கண்ணுக்கு தெரிந்தவராக குருந்த மரத்தடியிலே வந்திருந்தார். அதனால் வந்திருக்கிறவர் சிவபெருமான் என்று அவருக்கு தெரிந்தது. வந்திருக்கிறவர் சிவபெருமான் என்று தெரிந்ததுனாலே கண்ணால் யானும் கண்டேன் காண்க சிவன் அவன் என தேரினன் காண்க என்று சொல்லுகிறார். நாம இறைவனை கண்ணிலே காண முடியாது. ஆனால் அதற்காக ஒரு வாய்ப்பு செய்திருக்கிறார். என்னை காண வேண்டும் என்று எண்ணுகிறாயா? என்னை காண வேண்டும் என்று எண்ணுகிறாயா? அப்படி நீ எண்ணினால் என்னை எப்படி நீ காண முடியும் என்று சொன்னால், என்னுடைய சின்னங்களாக திருநீர் இருக்கிறது அல்லவா, அதை அணிந்திருக்கின்ற அடியவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களெல்லாம் நான் தான் என்று நீ வணங்குக. அவர்களெல்லாம் நான் தான். எனவே நீரும் உருத்திராக்கமும் அணிந்த அடியவர்கள் தான் சிவனுடைய வடிவங்கள். சிவன் எப்படி இருப்பான்னு பார்த்தா, திருநீர் அணிந்த அடியாரை பார்த்தால் சிவன் அவன். அதற்காக நமக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது தான் சிவபெருமான். சிவனெனவே மதிக்க வேண்டும் அடியார்களை. தில்லை வாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து உயவனார்க்கு அடியேன் என்றெல்லாம் அடியார்க்கு அடியேன் என்று சொல்லிக் கொண்டதற்கு காரணம், அடியார் வேறல்ல, சிவம் வேறல்ல. இன்னும் சொல்லப்போனால் திருவாரூர் போன்ற ஊர்களுக்கு செல்லுகிற பொழுது அங்கே என்ன ரூல் அப்படின்னு கேட்டால், சிவபெருமானை வணங்குவதற்கு முன்பாக அடியாரை வணங்கி விட்டுத்தான் சிவபெருமானை வணங்க வேண்டும். ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்க, சார் நான் அடியாரை வணங்கிட்டு தான் சார் 63 நாயன்மார் 4 அவங்களால நான் போய் வணங்கிட்டு தான் நான் போய் சிவபெருமானை வணங்க. அதல்ல. 63 நாயன்மார்களும் இப்போ அடியார்கள் இல்லை, அவங்க சிவமாயிட்டாங்க. அவங்க இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது அடியாராக இருந்திருக்கலாம். இப்போ சிவமானதுக்கு பிறகும் அவங்கள அடியார்னு சொல்லக்கூடாது, அவர்கள் சிவமாக நிற்கிறவர்கள். அப்போ யார் அடியார்கள் என்று கேட்டால், நம்மோடு வாழ்ந்து நம் கூட இருக்கிறார்கள் அல்லவா, நீர் அணிந்து அந்தெழுத்தை ஓதிக்கொண்டு திருக்கோயில் திருத்தொண்டு செய்து சிவபூஜை செய்து கொண்டு இருக்கிறார்களே, நம்முடன் வாழ்கின்றவர்கள், அவர்கள்தான் அடியார்கள். அவர்களை வணங்க வேண்டும். இளையான்குடி மாறநாயனார் அன்னம்பாளிப்பு பண்ணார். யாருக்கு பண்ணார் அன்னம்பாளிப்பு? அவர் காலத்தில் வாழ்ந்த அடியார்களுக்கு தானே பண்ணார். நம் கூட வாழ்கிற சிவன் நெறியில நிற்கிற, சிவ தொண்டு செய்கின்ற, சிவபூசை செய்கின்ற, நீர் அணிந்து 5 எழுத்து ஓதுகின்ற அந்த அடியார்களை வணங்கினால் சிவம் மகிழும். சிவம் மகிழும். அடியாரை வணங்கிவிட்டு முதிரும் அன்பில் பெரும் தொண்டர்
முறைமை நீடு திருக்கூட்டத்து எதிர்முன் பரவும் அருள் பெற்றே இறைவர் பாதம் தொழப்பெற்றார் அப்படின்னு சொல்றார். எதிர்முன் பரவும் அருள் பெற்றே இறைவர் பாதம் தொழப்பெற்ற. அப்ப அடியார்களை வணங்கிய பிறகு ஆண்டவன் சுந்தரமுத்துசாமி அப்படி இந்த அடியார்களை எல்லாம் பார்த்துட்டு நேராக போயிட்டார் சிவன்கிட்ட. ஆரூர் பெருமான வணங்கலான்னு போயிட்டார். வீரன்மிண்டர் பிடிச்சிக்கிட்டார்ல, எங்கே போகிற நேரானாரு. நேரம் எங்கே போகிற? அடியாரை வணங்காமல் சிவபெருமான அருளை பெற்றுவிடலாம் என்று நினைக்கிறாயா அப்படின்னு கேட்டார். இவரும் நேராக போயிட்டார். போனவனே சிவபெருமான் என்ன சொன்னார், அங்கே போய் கும்பிட்டுட்டு வா, போன்னு தள்ளி விட்டார். சாமி என்னை தள்ளி வைக்கிறாங்கிறாங்க. சாமி உங்களையும் சேர்த்து சைவத்திலேருந்து தள்ளி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அதெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க அடியார்கள்லாம். நீ போய் வணங்கு அப்படின்னு சொன்னார். வணங்கினப்புறம்தான் அவருக்கு அந்த அருள் கிடைச்சது. அங்கே போய் இல்லை தெல்லைவாழ்ந்தனர் பாடினார். ஆகவே நம்முடைய மணிவாசகரும் அதைத்தான் சொல்லுகிறார். உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாயி அப்படின்னே தெளிவாக சொல்லுகிறார். மணிவாசக பெருமானுடைய பெருமை தெரிந்து அவருடைய திருவடியில் விழுந்து அவருடைய திருவடி கமலங்களை எடுத்து தன் சென்னிமிசை சூட்டிக் கொள்ளுகின்றான் பாண்டியன். பெருமானே, எவ்வளோ பெரிய அபச்சாரம், எவ்வளோ பெரிய தவறு இழைத்து விட்டேன். தங்களுடைய பெருமை தெரியாமல் தங்களை தண்டித்திருக்கிறேனே. சிவபெருமானே நேரிலே வந்து உங்களுக்கு உபதேசம் செய்திருக்கக்கூடிய பெரும்பேறு பெற்றவர்கள் நீங்கள். உங்களை அறியாமல் நான் இருந்து விட்டேனே. இந்த தவற்றுக்கு என்ன செய்வேன் என்று தெரியவில்லையே என்று கண்ணீர் விட்டு கதறுகிறான். வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறேன். அப்பா, திருப்பெருந்துறை ஈசன் என்னை ஆட்கொண்டார். பெருந்துறைக்கு நான் செல்ல வேண்டும். பெருமான் வந்து போன பொழுது அவருடைய திருவடி பதிந்த அந்த திருவடி கோயில் அங்கே இருக்கிறது. இத்தனை நாள் பிரிந்து இருக்கிறேன், நான் அங்கே செல்ல வேண்டும், என்னை அனுப்பி வை என்றார். சுவாமி, நாங்களும் அந்த இடத்தை பார்க்கணும்னு விரும்புகிறோம், எங்களையும் அழைத்து போங்கள். உங்களுக்கு பெருமான் நேரிலே வந்து அருள் செய்து அடிமை கொண்ட அந்த இடத்தை நாங்களும் காண வேண்டும். ஆனந்த அனுபவம் பெற்றீர்கள் நீங்கள். உங்களை கண்ணுற்ற எங்கள் வினைகள் எல்லாம் தீர்ந்து போயின. நாங்களும் கூட வரோம், எங்களை அழைச்சிட்டு போங்க என்று விண்ணப்பிக்கிறார். வாதவூரர் சரி வாருங்கள் என்று பெருங்கூட்டமாக அடியார் கூட்டம் போகிறது. அப்படி போகிற பொழுது மணிவாசகர், பாண்டிய மன்னன் அரசவையில் இருக்கிறவர்கள், அதிகாரிகள், அலுவலர்கள், மிகப்பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்கள் எல்லோரும் வருகிறார். அத்தனை பேரை அழைத்து கொண்டு திருப்பெருந்துறை வருகிறார். அங்கே வந்து சேர்கிறார். அந்த இடத்துல வந்து சேர்கிறார். சேர்ந்த பொழுது பாண்டிய மன்னனுக்கு முன்பாக ஓடி சென்று அந்த திருவடி கோயிலை ஆறத் தழுவி கண்ணீர் பெருக்குகிறார். பெருமான் இங்கே தானே வந்திருந்தார். எல்லோரும் நின்று பார்க்கிறார்கள். ஆனந்தமயமாக உணர்வு பூர்வமாக நிற்கிறார் வாதவூர். அப்படி எல்லோரும் நின்று கொண்டு இருக்கிற பொழுது அந்த திருவடி கோயிலுக்கு முன்பாக நின்று அவர் அருளி செய்ததுதான் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க,
இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கழல்கள் வெல்க. புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க. கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்க. சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி. தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி. மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி என்று சிவபுராணம் பாடுகிறார். பெருமாள் இப்பொழுது சிவபுராணம் பாடுகிறார் என்பது இந்த இடத்துக்குத்தான் பொருத்தமாக வரும். அவர் முதலாக நேரிலே வந்த பொழுது பாடினார் என்று சொல்வது பொருத்தமா இல்லை. அங்கே போற்றி திரு அகவல் என்று குருநாதரை போற்றுகின்ற போற்றி திரு அகவல் தான் செய்திருக்க முடியும். ஆனால் இங்கே அத்தனை பெருமக்களும் மன்னன் உட்பட எல்லோரும் கூடி இருக்கிற பொழுது இந்த சிவபுராணத்தை அருளி செய்கிறார். அப்படி அருளி செய்தார், எல்லோருக்குமாக அருளி செய்தார் என்று சொல்லுகிற பொழுது அதற்கு சான்று வேணும், ஆதாரம் வேணும் அல்லவா? அதில் சொல்லுகிறார் சிவபுராணத்தில். இதை ஏன் சொல்லுகிறேன், சிவபுராணத்தை ஏன் சொல்லுகிறேன் என்று காரணம் சொல்லுகிறார். சிவபுராணத்தை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், சிவனவன் என் சிந்தையுள் நின்றாதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பஞ்சான். இந்த 4 வரி ரொம்ப முக்கியம். இதுதான் ஆதாரம். இவர் சிவபுராணத்தை முதலிலே செய்திருக்க வாய்ப்பு இல்லை. இப்பொழுதுதான் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து எல்லா சிக்கல்களும் தீர்ந்து பெருமான் அன்பு கூர்ந்து எல்லோருக்குமாக அருளி செய்தது சிவபுராணம். அதில் சொல்லுகிறார், சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால். இப்ப எய்தாப்புல பாடி இருந்தா சிவன் அவன்னு சொல்லுவாரா, சிவன் இவன்னு சொல்லுவாரா? நீங்க சொல்லுங்க. சாமி எய்தாப்புல இருக்கிறார். சிவன் இவன் என் சிந்தையுள் நின்ற அதனால சொல்லிடுவோம். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால்னா அப்ப எதிர்த்தாற் போல இல்லை. அப்ப சிவபெருமான் முன்பாக பாடியறார் அப்படின்னு சொல்லுகிறதுக்கு அது சான்றாக இல்லை. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் இது முதல் காரணம். முன்னால இருக்கிறார். அப்ப பாடினதுதான் முதல்ல பாடினது சிவபெருமானை பார்த்து பாடினது என்று சொன்னால் சிவன் இவன் தான் சொல்லியிருக்க முடியுமே தவிர சிவன் அவன் என்று சொல்ல முடியாது. இங்க புலவர் உமாபதி வந்திருக்கிறார். அவர் தான் யோசிச்சு சொல்லணும். அவரு நம்பியாண்டார் நம்பிக்கை பிள்ளை தமிழ் எழுதினவர். அவரு ரொம்ப பெரியவங்க, ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பாங்க, எளிமையா இருப்பாங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சு. வள்ளியம்மா இங்க இருக்கிறாங்க, நான் உமாபதியை சொல்லுகிறேன். சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் ஒன்று, இது ஒன்று இடியுது. ரெண்டாவது, இதை ஏன் சொல்லுகிறேன்னா, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய. முந்தை
வினை முழுதும் மோய என்று சொல்லுகிற பொழுது இப்ப அவருக்கு நிரம்ப அந்த வினைகள் இருக்கின்றது என்று சொல்லுகிற அந்த காரணத்தினாலே என்னுடைய வினைகளெல்லாம் தீருவதற்காக நான் இந்த சிவபுராணத்தை சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே பார்த்த பிறகு எப்படி வினைகள் இருக்கும்? அப்ப இந்த முந்தை வினை முழுதும் யாருக்கு சொல்லுகிறார்? இங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் நான் அருளி செய்கின்ற இந்த சிவபுராணத்தை ஓதினால் அவர்களுக்கு முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யார்? அவர்கள் ஓத இனி வருகின்ற அடியார் பெருமக்கள் எல்லாம் அவர்கள் ஓத அவர்களுடைய முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். யாரெல்லாம் சிவபுராணம் பாடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் முந்தை வினை முழுதும் மோய்தல். முந்தை வினை முழுதும் ஓய்தல்னு பிரிக்கிறது ஒன்று இருக்கு, முந்தை வினை முழுதும் மோய அப்படின்னு பிரிக்கிறது ஒன்று இருக்கு. ரெண்டு இருக்கு. முந்தை வினை முழுதும் ஓய்தல், ஓஞ்சி போகுது, வினை முழுதும் ஓஞ்சி போச்சு. ரெங்கநாத ஸ்ட்ரீட்டு ராத்திரி 10-11 மணிக்கு ஓஞ்சிரும். ராத்திரி 10-11 மணிக்கு, காலையில் 10 மணிக்கு என்னங்க திரும்ப கிளம்பும். அப்ப நம்ம வினைகள் ஓஞ்சுதுன்னா திரும்ப அடுப்ப கிளம்புன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ ஓய்தல்ங்கிறது சரியான வார்த்தை இல்லை. மோய்தல் என்றால் நீங்குதல் அர்த்தம். முந்தை வினை முழுதும் மோய்தல்னா போயிடுச்சுன்னு அர்த்தம். சித்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். நான் அப்படிதான் பிரித்து போட்டிருக்கேன் என்னுடைய பதிப்பில். அடியேன் வெளியிட்டிருக்கிற புத்தகம் ஆய்வு செய்து 7.5 வருஷம் ஆய்வு செய்து இந்த நூலை எழுதியிருக்கிறேன். ஏன் எந்தெந்த பதிகத்தை எங்கெங்கே வைக்கணும் அப்படின்னு சான்றுகளை மணிவாசகருடைய திருவாசகத்திலிருந்தே எடுத்து வைத்திருக்கிறேன். அதிலிருந்தே எடுத்து வைத்திருக்கிறேன் இந்த நூல். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். முந்தை வினைகளெல்லாம் நீங்குவதற்காக உரைக்கின்றேன். இந்த சிவபுராணத்தை பெருமான் கூடியிருக்கக்கூடியவர்களுக்காக தன்னுடைய அனுபவத்தை அவர்களுக்கு விளக்கும் விதமாகவும் அதே நேரத்திலே அவர்களுக்கு ஒரு தோத்திரமாகவும் இது விளங்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக அதில் ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே என்றும் கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே. ஓ, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு சிவபுராணம். சிவபுராணம் அதோட முடிஞ்சிருச்சு. அல்லல் பிறவி அறுப்பானே ஓ பிரணவம், அது அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்று, புரியுதா உங்களுக்கு? தில்லையில் கூத்தானே தென்பாண்டி நாட்டானே என்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கு பிரிச்சணும். இது வரைக்கும் தோத்திரம். அதுக்கப்புறம் என்று என்று இவ்வாறு சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கு. திருவடிங்கிறது இப்ப நாம ஓதுகிற பொழுது திருவடி என்ன? சிவபெருமான் முன்பாக. அங்கே அவருக்கு திருவடி கோயிலே இருக்குது, அடிக்குடில்னு பேரு அந்த திருவடி. இன்னைக்கு திருப்பெருந்துறை போனால் அந்த யோகாம்பாள் சன்னதி என்பதுதான் அடிக்குடில், அதுதான் திருவடி கோயில் அவருக்கு.
அந்த திருவடி கோயிலுக்கு முன்பாக நின்று இதை யாம் சொல்லுகிறோம்னு சொல்லுகிறார். இதை அவர்களுக்காக சொல்லுகிறேன். இதை ஓதுகிறவர்களுடைய வினைகள் நீங்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். முந்தைய வினை முழுதும் மோய உரைப்பன் யான். என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டால், கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி என்று தொடங்கி, தென்பாண்டி நாட்டானே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானேவோ என்று இவ்வாறெல்லாம் சொல்லி, சொல்லுவது கஷ்டமாச்சே சார், அவரை பற்றி சொல்லற்கு அரியானைனர். சொல்லுவதற்கு அரியவன் தான் அவன். அதனால தான் சார் நாங்கள் சொல்லாமலேயே இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாதுன்னு, சொல்லற்கு அரியானாக இருந்தாலும் தெரிந்தவரை சொல்லணும். சொல்லற்கு அரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். ஏங்க இதெல்லாம் அவரை உட்கார வச்சுக்கிட்டு பாட முடியுமா? சாமி உட்கார்ந்துருக்காரு, இவர் முன்னால் உட்காந்துக்கிட்டு அவரை பாடிக்கிட்டு, உங்களை இந்த பாட்டை பாடுறவங்களாம் சிவபுரம் போவாங்க, இவர் லைசன்ஸ் கொடுக்குறாரு. யார்? சாமி அங்கே உட்காந்துருக்காரு. சொல்லலாமா? சாமி இல்லை, அருள் பெற்றவர். அந்த நிலையில் இந்த இதை வணங்குங்க, சிவபுராணம் சொல்லுங்க, நம்ம எல்லாம் சிவபுரம் போகலான்னு சொன்னார். ரைட்டு, சாமியை வச்சுக்கிட்டே சொல்ல முடியுமா? சாமி முன்னால் இருக்கிறாரு. சொல்லற்கரி யானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து சிவலோகம் போகலாம் என்று சொல்லுகிறார். இப்ப நமக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு மேலாக ஒரு உலகம் இருக்கிறது. அந்த உலகம் என்று சொல்லக்கூடியது பல உலகங்கள் இருக்கின்றன. இப்ப திருமாலையே கடவுள் என்று எண்ணி திருமாலுக்காகவே பக்தி செலுத்தி திருமாலை வணங்குகிறவர்கள், திருமாலை தவிர கடவுள் இல்லை என்று நினைந்து வணங்குகிறவர், அவருடைய பக்தி வீணா போகுமா? போகாது. அவங்களும் அப்படி வணங்குறாங்க இல்லையா? ஆனால் அவர்கள் அப்படி முனைந்து வணங்குகிற காரணத்தினாலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய உலகமானது திருமால் உலகமாக இருக்கக்கூடிய வைகுந்தம் போவார்கள். திருமால் உலகமாக இருக்கக்கூடிய வைகுந்தம் போவார்கள். அப்ப அதே மாதிரி சிவபெருமான் என்று சொல்லி சிவனையே வணங்கி, சிவனே முழுமுதற் பொருள், அவன் ஒருவனே கடவுள், ஐந்தெழுத்து சொல்லுவதே மந்திரம் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் எங்கே போவார்கள்? சிவபுரம், சிவலோகம் தான் போவார்கள். அங்கதான் போகணும். சிவலோகத்திற்குத்தான் செல்வார்கள். நாமெல்லாம் சிவலோகத்துக்கு தான் போகணும். திரும்பவும் இங்க மாட்டக்கூடாது. ஏற்கனவே ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, எலெக்ஷன் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லா கார்டுலையும் மாட்டிக்கிட்டு காட்டில் இருக்கிறது மாதிரி இருக்கு. நம்ம இன்னும் ஒரு 15-20 வருஷம் அல்லது இன்னும் 100 வருஷம் கழிச்சு என்னென்ன கார்டு இருக்கும், இன்னும் எத்தனை கார்டு வருமோ. நமக்கு இதை காட்டிலும் உயர்ந்த உலகமாக நம்முடைய சைவ நெறியிலே சொல்ல பெற்றிருப்பது சிவலோகம். சிவனையே முழுமுதற் பொருள் என்று சிவனையே நம்பி இருக்கிறவர்கள் எங்கே அழைத்து போவார்? இங்கேயா கூட்டு வருவார்? இங்கே கூட்டு வர்றதுக்காக அவரை எதுக்கு? பிரபஞ்சத்தை மையமாக வைத்து பிரபஞ்சத்திலே பற்றுக்கொண்டு பிரபஞ்சமே வேண்டும் என்கிறவர்களை மீண்டும் அவர் இங்கே அழைத்து வருவாரே தவிர, சிவனே வேண்டும், சிவத்தையே நாட வேண்டும், சிவபுரம் பொருளோடு இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்களை தான் இருக்கிற இடத்திற்கு தானே அழைத்து போவாரே தவிர பிரபஞ்சத்திற்கு மீண்டும் இப்படி கூட்டி வருவார்? காமன் சென்ஸ் தானே இது. ஒன்றும் பெருசா ஆராய்ச்சி பண்ணிலாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இப்போ அவர் உங்களாம் வைகுந்தம் போகிறாங்க, இப்போ நம்ம சிவலோகம் போகிறோம். இதில் எங்கே சார் உயர்வு தாழ்வு இருக்கு அப்படின்னு கேட்டால், கீழே இருந்து பார்க்கிற பொழுது இந்த வைகுந்தத்துக்கு ரொம்ப மேலே உயரத்தில் இருப்பது சிவலோகம்.
அது எப்படி சார் காரணீஸ்வரர் கோயிலில் வந்து உட்கார்ந்து பேசுறதுனால அப்படி பேசுறீங்களா? சில பேர் அப்படித்தான் காரணீஸ்வரர் கோயிலில் உட்கார்ந்து பேசும்போது சிவனை பரம்பொருள்பாங்க. இதே ஒரு பெருமாள் கோயிலில் உட்கார்ந்து சொற்பொழி ஆற்றினாங்கன்னா பெருமாள் தான் முதற்கடவுள்பாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொருத்தரை கடவுள்னு சொல்லுகிற சொற்பொழிவாளன் இல்லை நான். சிவன் ஒருவனே கடவுள், சிவனே கடவுள், சிவன் ஒருவன் தான் கடவுள், அவன் ஒருவன் தான் பதி, அவன் ஒருவன் தான் பிறப்பு இறப்பு இல்லாதவன். பிறப்பு இறப்பு இல்லாத சிவன் தான் நம்மை பிறப்பு இறப்பு இல்லாத நிலைக்கு அழைத்து செல்ல முடியும் என்கிற நம்பிக்கை உடையவன். எந்த இடத்துல பேசினாலும் சிவன் தான் முழுமுதற் பொருள்மை. ஆனால் நிறைய சொற்பொழிவாளர்கள் இருக்கிறாங்க, இடத்திற்கு தகுந்தாற் போல ஒவ்வொரு கடவுளையும் முழுமுதற் பொருள்னு சொல்லுகிறவர்கள். சிவனை தவிர வேற எவனையும் கடவுள்னு நான் சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். இந்த நாக்கில் வரவே வராது. ஏன்னா என்கிட்ட ஆதாரம் இருக்கு. எந்த கருவிலையும் இருந்து பிறந்தவன் கிடையாது சிவபெருமான். அவனுக்கு பிறப்பிறப்பு கிடையாது. அவன் பிறவாயாக்கை பெரியோன். ஆகவே சிவபெருமான் ஒருவனுக்குத்தான் 8 குணம் உண்டு. அவன் ஒருவன் அணிந்திருக்கக்கூடிய அடையாளங்கள் வேறு எவருக்கும் கிடையாது. அவன் ஒருவன் தான் எலும்பு மாலை அணிந்திருப்பான். எங்க சொல்லுங்க, யாராவது எலும்பு மாலை அணிஞ்சிருக்காங்களான்னு? எல்லா சாமியும் ஆபரணங்கள் போட்டிருக்கோம், ஆனால் எலும்பு மாலை போட்டிருக்குன்னு எந்த சாமி? தலைமாலை அணிஞ்சிருக்கிறது எந்த சாமியாவது சொல்லுங்க. எல்லா சாமியும் சந்தனம் பூசுவோம், எங்க சாமி சாம்பல் பூசுவார். எந்த சாமியா பேச முடியுமா? எல்லா சாமிக்கும் 2 கண்ணு, எங்க சாமி ஒண்டிதான் 3வது கண்ணு, நுதற்கண் இருக்கு. சிவனை தவிர வேற யாருக்கும் நுதற்கண் இருக்கு? சொல்லுங்க. இனிமே புதுசா எழுதிக்கிட்டா உண்டு. சிவன் ஒருவன் தான் உருவமா இருப்பான். இப்ப நீங்க பாக்குறீங்களே சிவலிங்கன்னு அரு உருவம், எந்த கடவுளுக்காவது அருவுருவ திருமேனி இருக்கா? நீங்க சொல்லுங்க. உருவ திருமேனி இருக்கும், இல்லைன்னா அருவ திருமேனி இருக்கும். அருவம்மா இல்லாட்டி உருவம்மா. அருவுருவன்னு ஒரு கான்செப்ட் எங்க இருக்கு சொல்லுங்க? நமக்கு மட்டும்தான் இருக்கு. அவன் ஒருவன் தான் பிறையை அணிந்திருப்பான், அவன் ஒருவன் தான் கங்கையை சூடி இருப்பான், அவன் ஒருவனுக்கு தான் நெற்றிக்கண் உண்டு, அவன் ஒருவன் தான் அருவமாயிருப்பான், உருவமாயிருப்பான், அருவுருவமாயிருப்பான், அவன் ஒருவன் தான் 3ஐயும் கடந்த சொரூபமாக இருப்பான், அவன் ஒருவன் தான் சுடுகாட்டில் இருப்பான். வேற எந்த சாமியும் அந்த ஏரியா பக்கமே போகாது. எந்த சாமியா சுடுகாட்டுக்கு போதான்னு போகாது. ஏன்னா எல்லா சாமிக்கும் சுடுகாட்டை பார்த்தா பயம், ஏன்னா அதுக்கும் சாவு உண்டு. ஆனால் எங்கள் சாமி அங்கே தான் டயஸ் போட்டு ஆடிட்டு இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, இங்கேயும் பல பேருக்கு தெரியும். இளைஞர் ஒருத்தர் கேட்டார், என்ன சாமி அவர் சுடுகாட்டில் இருக்காருங்கிறீங்க, கோயிலில் இருக்காருங்கிறீங்க, நான் எங்கே போய் பார்க்கறது? சுடுகாட்டுக்கா கோயிலுக்கா? இதெல்லாம் வக்கனையாக கேட்பான். நான் எங்கே போய் பார்க்கறதுன்னா சுடுகாட்டிலையா? அப்பா அவர் கோயிலே இருக்கார், நீ கோயிலுக்கே வந்து பாரு. ஆனால் எல்லா பயிலும் கோயிலுக்கு வேணா வரமாட்டேங்கிறான். இவன் கோயிலுக்கு தான் வரமாட்டேன்னு சொல்ல முடியுமே தவிர I will meet that fellow there. எல்லா பயிலும் அங்கே வந்து தான் ஆகணும். இவன் கோயிலுக்கு தான் வரமாட்டேன்னு சொல்ல முடியும், சுடுகாட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா? பயில அங்கே வச்சு பார்த்துக்கிறேன். சிவபெருமான் ஒருவனுக்கு தான் இப்படி சொல்ல முடியும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஏன் வைகுந்தத்துக்கு மேலே சிவலோகம் இருக்கு அப்படின்னு ப்ரூஃப் இருக்கு. சும்மா வெறுமன வாய் வார்த்தையில் நான் சிவபெருமானை கும்பிட்றேங்கிறதுக்காக சொல்லக்கூடாது. வைணவர்களை கேட்குறா எத்தனை தத்துவங்கள்னு கேளுங்க, 25 தான் சொல்லுவாங்க. 25வது தத்துவம் புருட தத்துவம், 24 ஆன்ம தத்துவம், 25வது புருட தத்துவம். 25 தத்துவம் தான் சொல்லுவாங்க. நம்மாழ்வாருக்கு 25 உடை போட்டு அவர் முக்தி பெறுகிற பொழுது அத்தனை ஆடைகளையும் கழட்டி கடைசியில் துளசி மாலையை போட்டு திருவடியில் கொண்டு போய் சேர்த்து முக்தி பெற்று விட்டார். ஆனால் 25 சொல்லுவதல்ல சைவம். சைவம் சொல்லுது 36 தத்துவம் சொல்லுகிறது. 25 மாடியோடு நின்று போயிடுறாங்க. ஆனால் 36 மாடியும் கடந்து டெரஸில் நிற்கிறவங்க சிவனடியார்கள் மட்டும்தான். அதனால சிவலோகம் மேலே இருக்கு, இது கீழே இருக்கு. வைகுந்தமே கீழே இருக்குன்னு சொன்னால் பிரம்மலோகம் இந்திரலோகத்தை பற்றி நான் பேச வேண்டாம். அதெல்லாம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் கீழ் டயர், ரொம்ப கீழ் டயரு சொர்க்கலோகம்.
இந்திரனுடைய லோகம். அதுவே முத்தின்னு சொல்லுகிற சமயமெல்லாம் இருக்குது, மதம் இருக்குது. அந்த மதம் தான் பெரிய மதமாக பலரும் பின்பற்ற மதமாக. நம்மளில் யாராவது புள்ள பிடிக்கிறவனை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி மதம் மாற்றிக்கிட்டு இருக்கிறானே, அவனுடைய டயஸெல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டால் இந்திரலோகத்தோடு நிற்கிது. அதுதான் முத்தியே அவனுக்கு. சொர்க்கம்தான் பேசுகிறான், அதுக்கு மேலே பேச மாட்டேங்கிறான். நமக்கு சொர்க்கங்கிறது ரொம்ப கீழே. நம்ம இந்திரனை மதிக்கவே மாட்டோம். இந்திரனை என்ன, சிவனை வணங்குறவங்க எவனையும் மதிக்க மாட்டாங்க. நமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நடலை அல்லோம், நரகத்தில் இடர்படும், ஏமாப்போம், பிணி அறியோம், படிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. நாங்கள் சிவபெருமானை வணங்குகிறோம், எவருக்கும் பணிய மாட்டோம், அடியார்களை கண்டால் பணிந்து வணங்குவோம். ஏன் அப்படின்னு கேட்டார். தாமார்க்கும் குடியல்லா தன்மையாளும் சங்கரனர் சங்கவன் கூடை காதிர் கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் கொய்மலர் சேவடி இணையே குறுகினோமே. ஏன் இந்த உலகத்தில் நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம் தெரியுமா? சிவபெருமானுக்கு முன்னால் போய் நாங்கள் குறுகி நிற்கிறோம். எவன் ஒருவன் சிவனுக்கு முன்பாக போய் குறுகி நிற்கிறானோ அவன் உலகத்திலே நிமிர்ந்து நிற்பான், எவருக்கும் தலை வணங்க மாட்டான். யார் ஒருத்தன் இங்கே குனியிலையோ அவன் எல்லாத்துக்கும் உலகத்தில் அத்தனை பேருக்கும் கூட கும்பிடு போட்டு குனிஞ்சிக்கிட்டே இருக்கணும். இங்கே வந்து பெருமானுக்கு முன்பாக இப்படி கும்பிடக்கூடாது. தலையே நீ வணங்காய், தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய். தலையை வணங்கணும். சாமி இப்படி பார்க்கக்கூடாது, தலை குனிஞ்சு தான் இப்படி தான் பார்க்கணும். தலை குனிஞ்சிருக்கணும், கை மேலே போயிருக்கணும், கைகால் கூப்பி. சமானம் இல்லாதவர் இல்லவா அவர்? சமானம் இல்லாதவர் நமக்காக இறங்கி கீழே வந்து ஒரு உருவத்துக்குள்ளே தன்னை ஒழித்து கொண்டு இங்கே நிற்கிறார். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, தில்லையுள் கூத்தனே, தென்பாண்டி நாட்டானே. தில்லையுள் கூத்தன் தென்பாண்டி நாட்டான்கிற, தென்பாண்டி நட்டனே, அது நீட்டல் விகாரம். நட்டனே அங்கே தென்பாண்டியிலையும் வெள்ளியம்பலம், தில்லையூரில் கனக சபை, அங்கே பொன்னம்பலம், இங்கே வெள்ளியம்பலம். அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதன். ஒருத்தர் கேட்டார், ஏன் சார் அவர் நள்ளிருளில் ஆடிட்டு இருக்கிறார்? எங்கேயாவது பகலில் ஒரு இடத்துல ஆடினா எல்லாரும் பார்க்கலாம் இல்லையா? நடராத்திரி ஆடினா யார் சார் பாப்பா அப்படின்னு கேட்டார். இதுக்கு நான் விளக்கம் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், இங்கேயும் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் புதிதாக வந்தவர்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். இப்போ நாம் நள்ளிருளில் என்று சொன்னால், இருள் வருகிற பொழுது நாம் எங்கே இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் இப்போ சகல நிலையில் இருக்கிறோம். சகலம் என்று சொல்வது இந்த உடம்போடு சேர்ந்து இருப்பது, கருவிகளோடு சேர்ந்து இருப்பது. நாம் விரும்புகிறோமோ இல்லையோ, இன்னும் கொஞ்ச நாளில் கொஞ்சம் நேரம் கழித்து 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ என்ன ஆகும்னா இந்த உடம்பை விட்டு பிரிஞ்சிடுவோம். அதுக்கு பேர் உறக்கம்னு பேர் இல்லைங்களா? இப்போ நாம் வந்து விழிப்பு நிலையில் இருக்கிறோம். நனவுலேருந்து கனவுக்கு போயிட்டு உறக்கத்துக்கு போயிடுவோம். அப்படி உறக்கத்துக்கு போகிற பொழுது நாம் எங்கே இருக்கிறோம்னு நமக்கு தெரியுமா? உறங்க போகிறதுக்கு முன்னாடி தெரியும், உறங்கி விழித்த பிறகு தெரியும். உறங்கும் போது தெரியுமா? தெரியாது. உறங்கும் போது நமக்கு எங்கே இருக்கிறோம், என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாததுக்கு காரணம் நமக்கு உடம்போட தொடர்பு இல்லை. உடம்போட தொடர்பு இல்லை. நல்லா உறங்கிக்கிட்டு இருக்கிற பொழுது நம்ம மேலே ஏதாவது ஒரு தேளோ பாம்போ போனால் நம்மளை காப்பாற்றிக்க முடியுமா நம்மளால்? ஏன்னா நமக்கு தெரியாது.
நம்ம உறங்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் யாராவது வந்து பேசுகிறாங்க, நமக்கு கேட்குமா? கேட்காது. நல்லா உறங்கிட்டு இருக்கும்போது எப்படி கேட்கும்? அவனே நம்ம உறங்கிட்டோமான்னு பார்த்து தான் பேசுவான் இல்லையா? நம்ம தூங்கினப்புறம் நம்மளை பற்றி பேசுகிறான் பாருங்க, அதுதான் உண்மையான ஒப்பீனியன். நம்ம முழிச்சிட்டு இருக்கும் போது அவன் என்ன பேசுகிறாங்கிறது அது இல்லை உண்மை. சரி, அப்போ உறங்குகிற பொழுது என்ன நடக்குதுன்னு ஷார்ட்டாக சொல்கிறேன். சைவ சித்தாந்தத்தில் விரிவாக இருக்கு. சைவ சித்தாந்தத்தில் விரிவாக இருக்கு. உள்ளே இருக்கக்கூடிய உயிர், இந்த உடம்பில் இருக்கக்கூடிய உயிருக்கு இந்த உடம்பினுடைய தொடர்பு அறுபட்டு போகி, ஏன் அறுபடுகிறதுனா கடவுள் கம்பல்சரியாக வச்சிருக்கார். உடம்பை 24 மணி நேரம் பயன்படுத்தினா அதுக்கு ஓய்வு வேணும். அதுக்கு ஒரு 8 மணி நேரமாவது ஓய்வு இருந்தால்தான் திரும்ப உபயோகப்படுத்த முடியும். இவன் ஓய்வு இல்லாமல் இருப்பான், ஆனால் உடம்பு ஓய்வு வேணும். அதனால் பை கம்பல்ஷன் அந்த உடம்பை உயிரிலிருந்து பிரிச்சிடறான். பிரிக்கும் பொழுது உடம்பு பிரிஞ்ச உடனேயே உயிரின் அறிவு செயல்படாமல் இருந்து விடுகிறது. அப்போ அது என்னன்னு கேட்டால், ஒரு 35 கொக்கியில் 3 கொக்கி மட்டும்தான் நிற்கும். 32 கொக்கி கழண்டிடும். 32 கொக்கியும் கழண்டால் அந்த உடம்பு கிட்டத்தட்ட மரணம். இட் இஸ் அ டெம்பரரி டிஸ்கனெக்ஷன் பிட்வீன் த பாடி அண்ட் த சோல். உயிருக்கும் உடம்புக்கும் ஒரு தற்காலிகமான தொடர்பு அறுப்பு நிகழ்ந்துகிறது. அது கிட்டத்தட்ட மரணம். உறங்குவது மரணம். நான் சொல்லலை, வள்ளுவர் சொல்கிறார். எதுக்கு உறக்கத்தை பார்த்து, ஏன் மரணத்தை பார்த்து பயப்படுற? ஏன் மரணத்தை கண்டு உனக்கு பயம்? அதுக்குத்தான் தினம் ராத்திரி ரிஹர்சல் பார்க்குறிய. ஒவ்வொரு நாளும் அந்த மரணத்துக்குத்தானே ரிஹர்சல் நடக்குது. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விடித்தலும் போலும் பிறப்பு. எதுக்கு உதாரணம் சொன்னார் பாருங்க, சாக்காடுங்கிறாரு. உறங்குகிற பொழுது உடம்பினுடைய கட்டுப்பாடு நம்மகிட்ட கிடையாது. we don't have control over our body. நம்முடைய உடம்பின் மேல் நமக்கு எந்த கட்டும் கிடையாது, எந்த கட்டுப்பாடும் இல்லை. உறங்கும் போதே இப்படின்னா மயக்கமாக இருந்தா எப்படி? அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அது. இது உறக்கம் சுழுத்தியும்பாங்க. மயக்கங்கிறது துரியம். அது இன்னும் 3ல் 1 கட்டு, 2 தான் இருக்கும். 2 தான் இருக்கும். 2 லிங்க் தான். கிட்டத்தட்ட மரணம். அப்போ ஒவ்வொரு நாள் இரவும் நாம் என்ன செய்கிறோன்னு கேட்டால், இந்த உடம்பை விட்டு விலகின உடனேயே நாம் உறங்குகிறோன்னு நம்ம கௌரவமாக சொல்லிக்கிறோம். உண்மையிலே நம்ம உறங்கலை, உடம்பு ஓய்வு எடுக்குது. நம்ம ஒரு 200 அடி கிணத்துக்குள்ளே விழுந்த சொம்பு மாதிரி கிடக்கிறோம். அப்படியே கிடக்கிறோம். நமக்கு அறிவு இயங்குவதற்கான உடம்பு இல்லை. அதனால் நாம் அந்த கிணத்துக்குள்ளே விழுந்த சொம்பு மாதிரி கிடக்கிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்டேன், இந்த உடம்பை இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே உயிர் வைத்திருக்கிறதா? என்னங்க, உறங்கும்போது உயிரின் கட்டுப்பாட்டில் உடம்பு இருக்கா? இல்லை. தெளிவாக தெரியுது. தெளிவாக தெரியுது. எங்கே உறங்கணும்னு தெரியல. அந்த மாதிரியான ஒரு இருளுக்கு போய்விடுகிறோம். அறியாமைங்கிறத இருள்னு சொல்லுகிறார்கள். அறியாமை, உயிர் அறிவு இயங்காமல் அறியாமையில் போய்விடுகிறது. ராத்திரி 10 மணிக்கு படுத்து காலையில் 6 மணிக்கு எழுந்திருக்கிற பொழுது உயிர் முழுக்க அனுபவமே இல்லை. அதுக்கு எந்த அனுபவம் இல்லை. ஏன்னா உடம்பே இல்லை. உடம்பு இல்லாததுனால அனுபவம் இல்லை, வினைகளும் செய்கிறது இல்லை. அதனால தான் ஒருத்தர் சொன்னார், சார் ரொம்ப நல்லவர் சார் தூங்கும்போது. அப்படின்னு என்ன அர்த்தம்? முழிச்சிருக்கும் போது அவ்வளோ உபதிரவம் பண்ணுவான் எல்லாருக்குன்னு அர்த்தம். அவனால் வினை செய்ய முடியாது, உடம்பு நீங்கிடுச்சு, எங்கே இருக்கோன்னு அவனுக்கு தெரியாது. அப்போ அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது அந்த அறியாமைக்குள்ளே போய்விடும். அதுக்கு இயங்க முடியாது, உடம்பு இல்லை. அதனால் அது உட்கார்ந்துருக்கும். எப்போ இந்த உடம்போட தொடர்பு கிடைக்குதோ அப்போ தான் பார்க்கும், கேட்கும், பேசும், எல்லாம் பண்ணும். அது வரைக்கும் அது அப்படியே கிடக்கும். அப்போ உள்ளே இருக்குதே, அந்த நேரத்தில் உடம்பு மேலே அதுக்கு கட்டுப்பாடு இல்லையே.
இந்த கட்டுப்பாடு இல்லாத இந்த உடம்புல, தன்னுடைய கட்டுப்பாடு இல்லாத உடம்புல, தான் எங்கே இருக்கோன்னு கூட தெரியாத ஒரு உடம்புல இந்த இதயம் துடிக்குத, அது யாரால? இதயம் துடிக்குதா இல்லையா? அது இவன் தான் தூங்க போயிட்டானே, நம்ம எதுக்கு வேலையை செய்யணும்னு கொஞ்சம் நின்று இருந்தா இல்லைங்களா? இவன் தான் தூங்க போயிட்டான்ல, நமக்கு என்ன இனிமே வேலை? இந்த இதயம் துடிக்குதா இல்லையா? நடுராத்திரி 2:30 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திருச்சு, இதயம் துடிக்குதா? துடிக்குது அப்படின்னு திரும்ப தூங்குறோமா? என்னங்க ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நாம இந்த உடம்பினுடைய தொடர்பு நீங்கினாலும் கூட உடம்பு இயங்கிக் கொண்டு இருக்கிறது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, உடம்பை இயக்குவது நாம் அல்ல, இந்த உடம்பை இயக்குவது சிவம். நான் இயக்கிறதா இருந்தா எல்லா நேரமும் நான் இயக்கணும். இந்த இதயத்தை துடிக்க வைக்கிறது நான் நிற்கணும். துடிச்சுக்கிட்டே இருக்க. ராத்திரி தூங்கும்போது யார் இதை துடிக்க வைக்கிறது? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், சிவன் கோயில் எல்லாத்துலேயும் மூலவருக்கு அவருடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொஞ்சம் சைடில் தள்ளி நடராஜர் இருப்பார் எல்லா கோயில்லையும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய புருவ மத்தி இருக்குது பாருங்கள், இதுதான் கருவறை மூலம், இதுதான் விமானம், இதுதான் கருவறை. இந்த கருவறைக்கு நேராக இந்த இடத்துல பாருங்கள் இதயம் இருக்கிற இடம். நீங்கள் கோயிலை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆகம முறைப்படி கட்டப்பெற்ற கோயிலாக இருந்தால் இந்த புருவ மத்தியில் சிவனை நீங்கள் கருவறையை வைத்து கொண்டீங்கன்னா, நடராஜர் இருக்கிற தூரம் நம்முடைய புருவ மத்திக்கும் கருவறைக்கும் நடராஜருக்கு இருக்கிற தூரம் நம்முடைய புருவ மத்திக்கும் இதயத்துக்கு இருக்கிற தூரத்தினுடைய மடங்காக இருக்கணும். ஒரு ஆங்கிளாக இருக்கும். இதயமும் அப்படி தான் ஒரு ஆங்கிளாக இருக்கும், இப்படி இருக்கும். இந்த இடத்துலேருந்து இப்படி இருக்கும். அப்போ இந்த இடத்துல அவர் இருக்கிறாருன்னு காட்டுறதுக்குத்தான். நம்முடைய உடம்பை ஒரு கோயில் என்று வைத்து கொண்டால், கோயிலை அவர் இங்கே இருக்கிறார் என்று சொன்னால், நடராஜர் எங்கே இருக்கிறார், அங்கே பலிபீடம் எங்கே இருக்கிறது, நந்தி எங்கே இருக்கிறார், கொடிமரம் எங்கே இருக்கிறது, அந்த வரிசையை பார்த்தீங்கன்னா அப்படியே புருவமத்திலேருந்து கீழே இறங்குனீங்கன்னா அந்த வரிசை இருக்கும். நடராஜர் அங்கே இருக்கிறார். எந்த இடத்துல? இதயத்தானத்தில். இந்த இடத்துல இருக்கிறார். நமக்கு இங்கே இருக்கிறார், கோயிலில் அங்கே இருக்கார். கோயிலுக்கு அதுதான் இதயத்தானம். அது புருவ மத்தியில் கருவறை இருக்கும், கருவறைக்கு மேலே விமானம் இருக்கும். இப்போ நடராஜர் அங்கே ஆடிட்டு இருக்கார். இந்த இடத்துக்கு பேர் அநாகதம்னு பேர். பல முறை சொல்லியிருக்கேன் நான். அநாகதம்னா அடிக்காமலேயே ஒலி எழுப்புதல்னு அர்த்தம். ஆகதம், இதுக்கு ஆகதம்னு பேர். அநாகதம்னா அடிக்காமலேயே ஒலி எழுப்புதல். இப்போ இந்த இடம் யார் அடிக்கிறா? ஆனால் தானாக அடிச்சிட்டு இருக்கு இல்லையா? லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்பு. யாரோ அடிக்கிறாங்களா? இங்கே தானாக அடிச்சிட்டு இருக்கு, அடிக்கவர் இல்லாமலேயே அடிச்சிட்டு இருக்கு. அதனால இது அநாகதம். லப்பு டப்பு லப்பு நின்றுச்சிரு வச்சுக்கோங்க, வெளியில் அடிக்க ஆரம்பிச்சிருவான். லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்பு உள்ள இங்கே. அப்போ அவர் இங்கே உள்ளே இருக்கிறார். நான் இருளில், நான் இரவில் என் உடம்பை விட்டு பிரிந்து நான் இருள் என்கிற அறியாமைக்குள்ளே போனாலும் அவர் இங்கே இருந்து தொடர்ந்து ஆடிக்கொண்டே இருக்கிறார். அவர் இங்கே தொடர்ந்து ஆடிக்கொண்டே இருப்பதனால இதயம் இயங்கி கொண்டே இருக்கிறது. அதனால் அடுத்த நாள் காலையில் நான் திரும்ப எழுந்திருக்கிற பொழுதும் என் இதயமானது துடித்து கொண்டு இருக்கிறது. நான் இந்த உலக வாழ்க்கையை தொடர்கிறேன். அப்பொழுது நான் இருளுக்குள் போனாலும் அவருடைய ஆட்டம் தொடர்ந்து இருக்கிறது. நான் இருளுக்குள் போனாலும் என் இதயம் துடிக்கிறது. அதற்கு காரணம், நான் இருளுக்குள் போனாலும் அவருடைய ஆட்டம் தொடர்கிறது. நான் இருளுக்குள் போனேன், அறியாமைக்குள்ளே போனேன், நள்ளிருளுக்குள் போனேன். நள்ளிருளுக்குள் போகும்பொழுது அவருடைய நடனம் நடந்து கொண்டே இருக்கிறது. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதன். இதுதான் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனுக்கு விளக்கம். நாம் உறங்குகிற பொழுதும் கூட இந்த உடம்பை இரவு முழுவதும் கவனிக்கிறவர் அவரு. மூச்சு காத்து அப்படி, மூச்சு எப்படி போகுது சொல்லுங்க பார்க்கலாம். அது இன்னும் தனியாக சொல்லணும், அது ரொம்ப பெரிய விளக்கம். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சோடனே திரும்ப நம்ம உடம்பை நம்மகிட்ட ஒப்படைக்கிறார். அப்பா
நேற்று ராத்திரி ஃபுல்லாக உடம்பை பார்த்துட்டு இருந்தப்பா, இன்றைக்கி இந்தா வாங்கிக்கோ, இன்றைக்கி என்னென்ன அக்கிரமெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணுப்பா அப்படின்ட்டு இந்த உடம்பை திரும்ப நமக்கு கொடுக்குறார். ஒவ்வொரு நாள் காலையிலையும் நமக்கு பிறப்பு தான் அது. உறங்கி விழித்தோம்னா அது பிறப்பு. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழித்தலும் பிறப்பு. ஒவ்வொரு நாளும் பிறக்கிறோம், ஒவ்வொரு நாளும் இறக்கிறோம். இதுக்கு பேர் நித்திய சங்காரம்னு பேர். வேற்று விகார விடக்குடம் மின் உட்கிடப்ப ஆற்றே நம்மையா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார். மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புலக் குரம்பை கட்டழிக்க வல்லானே. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே. ஓ, இப்போ சிவபுராணத்தினுடைய பயன் என்ன? அல்லல் பிறவி அறுப்பானே. அதான் ஓம் பிரணவம். அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்வார். பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர். யார் செல்வர்? பொருளுணர்ந்து சொல்வார் செல்வர். பொருளுணர்ந்து சொல்வார் செல்வர். பொருள் உணர்ந்து சொல்வார் செல்வர். அவர் செல்வர், அவர் செல்வர் சிவபுரம். அவர் ஞான செல்வர், அவர் செல்வர் சிவபுரம். அப்படி சொன்னார். சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து. மணிவாசகருடைய திருவடியில விழுந்து எல்லோரும் வணங்குகிறாள். சுவாமி, எங்களுக்கு அற்புதமாக பாடி தந்து இருக்கிறீர்கள். நாங்கள் என்ன புண்ணியம் செய்தோமோ தெரியலையே. நல்ல நல்ல தமிழ் பாடல்களை பாடுகிற பொழுது வினைகள் கழிகின்றன. தோத்திரங்களை நாம் சொல்ல வேண்டும். இந்த இடத்துல சீவன் முத்தர்கள் வந்துவிட்டு போனார்கள் என்று சொன்னால் அவர்கள் பாடல்களை தந்துவிட்டு போயிருக்கிறார்கள். அதுதான் நமக்கு சாதனம். நமக்கு என்ன சாதனம் அப்படின்னு கேட்டால், அவர்கள் அருளி செய்த பாடல்கள் நமக்கு சாதனம். வேற எதுவும் சாதனம் இல்லை. இதுதான் சாதனம். இப்போ சாதனம்னு நினச்சி நாம் எதையோ வாங்கி கொண்டு வந்து வச்சா அது எப்படி சாதனமாகும்? சாதனம் என்பது இந்த தோத்திரங்கள். இதுதான் சாதனம். இதைத்தான் சாமிக்கு முன்னால் போய் நின்னா நாம் தோத்திரம் சொல்லணும். தோத்திரம் சொல்லாவிட்டால் அது வழிபாடு முழுமை அடைந்தது அல்ல. அதுக்காகத்தான் மணிவாசகர் திருவாசகம் அருளி இருக்கிறார். எதற்காக அருளி இருக்கிறார்? சிவனை வழிபாடு செய்வதற்காக அருளி இருக்கிறார். சிவனை வழிபாடு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, சைவத்தின் மேலே எப்பொழுதுமே தாக்குதல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இந்த நூற்றாண்டல்ல, சென்ற நூற்றாண்டல்ல, பல்வேறு விதமான நூற்றாண்டுகளில் இந்த தாக்குதல் நடக்கும். மணிவாசகர் மேலே, மணிவாசகர் மேலே மட்டும் இல்லை தாக்குதல், திருவாசகத்தின் மேலேயும் தாக்குதல் நடக்கும். அந்த திருவாசகத்தை எவ்வளவு தூரம் இழுத்து சொல்லலாம், எவ்வளவு தூரம் அதனை தாக்கி சொல்லலாம் என்று காத்து கொண்டிருப்பார்கள் புறச்சமயத்தார், மற்றவர்களும். அதனால வாழ்க்கையில பெற வேண்டிய சிவத்தை பெறுவதற்கு சாதனமாக இருக்கக்கூடிய திருவாசகம் மங்களம் பொருள், மங்களமாக இருப்பதை எப்படி திரித்து விட்டார்கள்னா, செத்தவன் வீட்டில் பாடுறது என்று திரித்து விட்டார்கள். சொன்னவர்கள் அத்தனை பேரும் சைவத்தின் எதிரிகள்.
உயிரோடு இருக்கிற பொழுது பாடி பயன்பெற வேண்டிய திருவாசகத்தை எனக்கு தெரியும். பல பேர், பல அடியார்கள் வீட்டில் பூஜை அறையில் எந்த மூர்த்தமும் இருக்காது, வெறும் திருவாசகத்தை மட்டுமே வைத்து பூசிக்கிறவர்கள் உண்டு. உங்கள் கையில் ஒரு திருவாசகம் இருக்குமானால் உங்கள் கூட சிவபெருமான் வருகிறார் என்று அர்த்தம். நாம திருவாசகத்தை கையில் வச்சிருந்தோம்னா சுவாமி நம்ம கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். திருவாசகம் இருக்கிற பொழுது அதுபோல திருவாசகம் வேறு, சிவன் வேறு அல்ல. அங்கேயே இருக்கிறார். அடியார் பெருமக்கள் எல்லாம் சுற்றி இருக்கிறார்கள். பாண்டியனும் அங்கே இருக்கிறான். திரு தசாங்கம் பாடுகிறார். பாண்டிய மன்னன் மணிவாசக பெருமானுடைய திருவடியை பணிந்து, சுவாமி ஒரு விண்ணப்பம், தாங்கள் ஒப்புதல் அளிக்க வேண்டும். மணிவாசகர் என்னன்னு கேட்கிறார். எவ்வளவு சிறப்பு இந்த இடத்திற்கு! சிவபெருமான் கோயில் கொண்ட இடங்கள் பல இருக்கலாம். ஆனால் ஒரு அடியாருக்காக வந்திருந்து குருவாக எழுந்தருளி உபதேசம் செய்தார் என்று சொல்லக்கூடிய இடம் இது ஒன்றுதானே. இது எப்படி அப்படியே விட்டு விடுவது? இங்கே ஒரு கோயில் எழுப்ப வேண்டும், அதற்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று பாண்டியன் விண்ணப்பிக்கின்றார். தாராளமாக செய்து கொள் என்று அதற்கு ஒப்புதல் அளிக்கிறார் மணிவாசகர். பாண்டிய மன்னன் அந்த கோயிலை எழுப்புகிறார். அப்படி கோயிலை எழுப்புகிற பொழுது அவன் மனதில் என்ன தோன்றுகிறது? எத்தனையோ கோயில்கள் சிவனுக்காக இருக்கலாம், ஆனால் நான் இங்கே கட்டப்போகிற கோயில் ஒரு சிவனடியாருக்காக கட்டப்போகிறேன், மணிவாசகருக்கான கோயிலாக இது இருக்க வேண்டும் என்று கட்டுகிறார். அதனால தான் பாண்டிய மன்னன் கட்டினதுனால தான் அது சிவன் கோயிலாக இல்லாமல் சிவனடியார் கோயிலாக இருந்தது. அவ்வளவு சிறப்போடு அந்த கோயிலை கட்டுகிறார் பெருமான். இப்பொழுது அங்கே இருக்கிறார். கோயில் வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. திருவடி கோயிலை வழிபட்டு கொண்டு இருக்கிறார். எப்பொழுது இறைவன் வருவார், எப்பொழுது தன்னை அழைத்து போவார், இருக்கின்ற செய்திகள் எல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துவிட்டன. இப்பொழுதாவது பெருமான் வந்து தன்னை அழைத்து போவாரா என்று காத்திருக்கிறார். அவ்வப்பொழுது நிட்டையும் கூடுகிறார். பல பதிகங்களை அப்பொழுது அருளி செய்கின்றார். அதில் ஒன்றுதான் கோயில் திருப்பதிகம். மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழியடைத்து அமுதே ஊறி நின்று என்னுள் எழு பரஞ்சோதி உள்ளவா காண வந்தருளாய் தேரளின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துறை உரை சிவனே ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே. இந்த இன்பம் எங்க இருக்கு? ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்ததாக இருக்கு. எல்லா பதங்கள் எதது பதம்? இந்திர பதம், பிரம்ம பதம், வைகுந்த பதம், உருத்திர பதம் எல்லாத்தையும் தாண்டி மேலே இருப்பது இந்த பதம். ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னார். இன்பப் பொருள். மற்ற கடவுள்லாம் இன்பம் வேண்டும் என்றால் வேறு வேறு பொருள்களை தந்து அனுபவிக்க சொல்லும். ஆனால் சிவனடியார்களுக்கு இன்பம் என்றால் சிவனே தான் இன்பப் பொருள். சிவமே தான் இன்பப் பொருள். வேறு பொருள் தந்து இன்பம் அடைவதல்ல, சிவத்தையே அனுபவித்தல். சைவ சித்தாந்தம் நிறைவாக சொல்லுவது உயிர் சென்று சிவத்தை அடைந்து சிவானுபவம் பெற்று சிவானந்தத்திலே திளைக்கும் என்று சொன்னால் சிவம் இன்பப் பொருள், நாம் இன்பம் பெறுகின்ற பொருள். அந்த இன்பத்தை அங்கே அனுபவிக்கின்றோம். ஆகையினாலே இன்பமே நார். ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே இன்பமே. என்ன ஈரிலா பதங்கள் கடந்து இருக்கிற அந்த இன்பத்தை எப்படி சார் அடையிறது? என்னுடைய அன்பே. அடைவதற்கு வழி எது? அன்பு. இந்த அன்பு தான் அங்கே நம்ம இந்த பதங்கள் கடந்து இருக்கிறவனே அன்பு. வேற எந்த சாதனமும் தேவையில்லை, அன்பு போதும். திண்ணனாருக்கு 6 நாள்ல கொடுத்தது என்ன காரணம்? திண்ணிய அன்பு.
6 நாளில் கொடுத்தது திண்ணி அன்பு. அந்த அன்பினுடைய வலிமையை பொறுத்து நமக்கு எவ்வளோ நாள் ஆசா இருந்த ஈரிலா பதங்கள் கடந்த அந்த இன்பத்தை சென்று அடைவதற்கு எத்தனை நாள் ஆகும்னு கேட்டால் தின்னனாருக்கு 6 நாள் ஆச்சு. ஏன்னா அவருடைய அன்பின் வலிமை அப்படி. நம்முடைய அன்பின் வலிமை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே ஈரிலா கொடுஞ்சுடற்குன்றே மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்தன் மனத்திடை மன்னிய மனனே சிறை பெறா நீர்போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துறை உரை சிவனே. இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய் இனி உன்னை என் இறக்கேனே. இந்த உடம்பு இறைவன் குடியிருக்கக்கூடிய இடமாக ஆயிற்று. தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்கோலோ சதுரர் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதொன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறை உரை சிவனே. எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கிலன் ஓர் கைமாறே. தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்கோலோ சதுரர். பெருமானே நீ ஒன்றை கொடுத்துட்டு என்ன வாங்கிக்கிட்ட. யாராவது குப்பை கூலத்தை பொண்ணு கொடுத்து வாங்குவாங்களா? குப்பை கூலம் வாங்கிறதுக்கு பொண்ணை கொடுத்து யாராவது குப்பை கூலம் வாங்கிக்குவாங்களா? சொல்லுங்க, யாராவது வாங்குவாங்களா? இப்போ ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை காதில் ஒரு அரை பவுனில் ஜிமிக்கி போட்டிருக்கு. அதை ஒருத்தன் பார்க்குறான். பார்த்துட்டு உடனே பாப்பா உனக்கு சாக்லேட் வாங்கி தரட்டுமா அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த குழந்தை சரிங்குது. உடனே பெரிய சாக்லேட்டு 50 ரூபாய்க்கு ஒரு சாக்லேட்டை வாங்கி அதுகிட்ட கொடுக்குறான். கொடுத்துட்டு பாப்பா இந்த சாக்லேட் தந்தா எனக்கு நீ காதில் போட்டிருக்கிறது தருவியா அப்படின்னு கேட்குறான். அவ்வளோ தானே, அது சனி தொங்கிக்கிட்டே இருக்குது அசிங்கமாக. கழட்டிக்கோ அப்படின்ட்டு சாக்லேட்டை வாங்கிடும். இப்போ குழந்தைக்கு சாக்லேட்டோட மதிப்பு தெரிஞ்ச அளவுக்கு தங்கத்தோட மதிப்பு தெரியுமா? தெரியாது. ரொம்ப பேருக்கு உலக இன்பத்துக்கு தெரிகிற மதிப்பு சிவனுக்கு இருக்கிற மதிப்பு தெரியுமா அவங்களுக்கு? இப்போ சிவத்துக்காக நாம் உலக இன்பத்தை விடுவது பெருசா, அல்லது சிவனுக்காக உலக இன்பத்தை விடுவது பெருசா, இல்லை உலக இன்பத்துக்காக சிவனை விடுவது பெருசா? என்னங்க ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சிவனுக்காக உலக இன்பத்தை விடுவது பெருசா, இல்லை உலக இன்பத்துக்காக சிவனை விட்டுறது பெருசா? என்னவோ ரெண்டாவது சொல்றதா கொஞ்சம் சௌரியமா இருக்கும் போல இருக்கு சார். இந்த பாப்பா கதை அதுதான். நாம அழகா சொல்றார். மற்ற பட்டனக்கிந்தி நீர் மாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன். மற்ற பட்டனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன். கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரி பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லு நான் நமச்சிவாயவே. சுந்தர சொல்றார். மற்ற பற்று எனக்கு இன்றி நின் திரு பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் பிணி பிறவாத தன்மை வந்தெய்தினேன். நமக்கு பிரபஞ்சத்தின் மேலே இருக்க பற்று கூடிக்கிட்டே போச்சுன்னா சிவத்தின் மேலே இருக்க பற்று குறைஞ்சிக்கிட்டே வரும். பிரபஞ்சத்தின் மேலே இருக்கிற பற்று குறைஞ்சிக்கிட்டே வந்தால் தானாக சிவத்தின் மேலே இருக்க பற்று கூடிக்கிட்டே போகும்.
இது குறைஞ்சா அது கூடும். இதை முழுக்க பற்றிட்டோம்னா இது முழுக்க போயிடும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு வள்ளுவர் சொல்லி தந்தது. அதனாலதான் தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்கோலோ சதுரர். நீ இந்த தகரத்தை வாங்கிக்கிட்டு தங்கம் மாதிரி இருக்கிற ஒன்றை கொடுத்துட்ட. இது எப்படிப்பா வியாபாரம்? நான் எனக்கு பொண்ணு வந்துருச்சு, தங்கம் வந்துருச்சு, உனக்கு தகரம் தான் வந்தது, உனக்கு தகரம் தான் வந்தது. இதில் யார் புத்திசாலி சொல்லு? தங்கம் வாங்கின நானா, தகரம் வாங்கின நீயா? ஆர்கோலோ சதுரர். உன்னை வாங்கினதுனால எனக்கு என்னாச்சு? அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றது ஒன்று என்பால். எனக்கு சொல்லடாத இன்பம் வந்தது உன்னை வாங்கின. என்ன வாங்கினிய, உனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறார். அப்போ நான் தானே சாமர்த்தியசாலி அப்படின்னு கேட்குறார். உண்மையிலேயே சாமர்த்தியசாலி யாருன்னு கேட்டால், இப்போ மணிவாசகரை ஆட்கொண்டார், உண்மைதான் ஆட்கொண்டார். ஆட்கொண்ட பிறகு சிவபெருமான் அவரிடம் இருந்து பெற்றது திருவாசகம். இப்போ ஒரு திருவாசகத்தை வாங்கின காரணத்தினால அவர் நேராக போய் எத்தனையோ உயிர்களை உய்விக்க இருந்தது போக, இப்போ ஒரு திருவாசகத்தை வைத்துக்கொண்டே எண்ணற்ற உயிர்களை ஈடேறும்படியாக செய்து விட்டார். திருவாசகம் ஒன்று சாதனம் போதுமே ஈடேறதுக்கு, உயிர் ஈடேறுவதற்கு. இப்போ சாமி எவ்வளோ இப்போ யார் சாமர்த்தியம்? திருவாசகத்தை வாங்கினவரா கொடுத்தவரா? வாங்கினவரில் சாமர்த்தியம். இவர் கொடுத்து விட்டார் திருவாசகம், அவர் வாங்கி விட்டார். இன்னைக்கு திருவாசகம் கண்கண்ட மருந்தாக விளங்குகிறது. ஆகையினாலே அதை சொல்லுகிறார். தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை. எப்போவுமே நம்ம பேசும்போது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் பக்கத்தில் நின்னா ஐயா நேரம் ஆகிவிட்டது அப்படின்னு ஒரு அர்த்தம். அதனால் ஐயாவை கேட்டால், ஐயா அப்படி இல்லை, கேட்குறதுக்காக கிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 8:30 மணிக்கு முடிச்சிருவோம். நேற்றே நான் நினச்சிட்டேன் 8:15 முடிச்சிட்டேன். நான் 8:15 தான் போல இருக்க முடிக்கிற நேரம்ன்ட்டு. மார்கழி மாதமாக இருக்கேன், ரொம்ப சீக்கிரமாக வருவாங்க கோயில் திறப்பு அப்படின்னால 8:15 முடித்தேன். அப்புறம் ஐயா சொன்னாங்க, இல்லை 8:30 வரைக்கும் போகலாம், 7லேருந்து 8:30 தான் நம்ம டைம் அப்படின்னாங்க. அது முதல் நாள் சரியாக போயிருக்கேன், 7லேருந்து 8:30 தான் பண்ணேன். நேற்று தான் 8:15க்கு முடித்தேன். இப்போ இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது. சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவனே, எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கிலன்வோர்க்கு. அடுத்தது பல பதிகங்களை அங்கே பாடிக்கொண்டே இருக்கிறார். அங்கே இருக்கிற பொழுது நெட்டைக்கு போவார். அந்த ஆனந்தமயமான நெட்டையிலே ஒன்று கூடி நிற்பார். பிறகு தானாக நெட்டை விலகும். விலகின உடனே உடல் இந்த உலகத்துக்கு தொடர்பாக வருவார்கள். உலகத் தொடர்பில் இருப்பார். பதிகங்கள் அருளுவார். பெருமான் எப்பொழுது வருவானோ தெரியவில்லையே என்று காத்திருக்கிறார். மீண்டும் ஏதாவது சிக்கல் வருமா, இல்லை இங்கே நம்மளை அழைத்து போவாரா? இந்த திருப்பெருந்துறையிலே தானே நமக்கு குருவாக நம்மளை ஆட்கொண்டார். இங்கே நம்மை அழைத்து போவாரா என்று இருந்த பொழுது அவருக்கு ஒரு குறிப்பு கிடைக்கிறது. அந்த குறிப்பைத்தான் அவர் திரு அண்டப்பகுதி என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியை அருளுகின்றார். அந்த பகுதியை சொல்லுகிற பொழுது, சாமி என்னையும் இருப்பதாக்கினன், ஒள்ளிய கண்ணல் கனிதேர் கனிமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன், என்னில் கருணை வான் தேன் கலக்க அருளோடு பராபமுது ஆக்கினன், பிரமன் மால் அறியா பெற்றியோனே. திருவண்ட பகுதியை தில்லையில் அருளி செய்ததுன்னு சொல்லுகிறார்கள். சரியில்லை, திருப்பெருந்துறையில் செய்திருந்தா தான் சரியா இருக்கும். என்னையும் இருப்பது ஆக்கினன், என்னையும் இருக்குமாறு செய்தான். ஏன்னா என்னை கொண்டு ஏதோ பெருமானுக்கு ஒரு நிகழ்வு செய்துவிட வேண்டும் என்று கருதி இங்கே இருக்க சொல்லி இருக்கிறார். அவ்வாறு பெருமான் என்னை இருக்க சொன்னதற்கான காரணம் எனக்கு இதுவரை தெரியவில்லை. நானும் இங்கே இருக்கிறேன்.
இந்த உலகத்திலே இருக்கிறவர்களுக்கு ஏதாவது ஒரு பற்று இருந்தால் தான் உலகத்தை பற்றி கொண்டு இருப்பார்கள். உலகப்பற்று இல்லாமல் சிவத்தையே பற்றி கொண்டு இருக்கிறவர்கள் இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எனக்கோ இங்கே இருக்குமாறு செய்தான். அது எப்படி என்று கேட்டால், ஒள்ளிய கண்ணல் கனிதேர் களிரன கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன். ஒள்ளிய கண்ணல் கனிதேர் என்று சொன்னால் ஒரு பழமொழியை அவ்வாறு கூறியிருக்கிறார். வேழம் உண்ட விளாங்கனி போல என்கிற பழம். இந்த வேழம் என்பது களிறு என்ற பொருள். ஆனால் உண்மையிலேயே களிறு வேழம் என்றால் யானையை குறித்தாலும் இங்கே வேழம் என்பது புழுவை குறிக்கும். வேழம் உண்ட விளாங்கனி என்பது அந்த பழத்திலே பூவாக இருக்கிற பொழுதே அந்த புழுவானது போய் அங்கேயே தங்கி பழமான பிறகு உள்ளே இருக்கிற சதைப்பற்றை முழுக்க உண்டுவிடும். வெளியில் பார்த்தா ஓடு இருக்கும், உள்ளே பார்த்தா ஒரு சதையும் இருக்காது உடைச்சா. ஏன்னா அந்த புழு சாப்பிட்ருக்கும் எல்லாத்தையும். அதுக்கு வேழம் உண்ட விளாங்கனி என்று சொல்வார்கள். அதை போல சொல்லுகிறார், நானும் இங்கே இருந்தேன், எனக்கு ஒரு வேடம் இருந்தது உள்ளுக்குள்ள. அது உள்ளே இருந்த அந்த வேடம் அந்த கனியினுடைய சதைப்பற்றை எல்லாம் சாப்பிட்டது போல இந்த வேடம் உள்ளுக்குள்ளே இருந்து என்னுடைய உலகப்பற்று முழுவையும் சாப்பிட்டு விட்டது. இவ எந்த சதைப்பற்றும் இல்லை, வெறும் ஓடாத்தான் நான் இருக்கிறேன். என்னையும் இருப்பதாக்கினன். இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னா, என்னில் கருணை வான் தேன் கலக்க, எனக்கு முழுவதும் அவனுடைய கருணையாகிய வான் தேன், சிறப்பான தேன் கலந்தது. அதனாலே பாடுகிறேன். அந்த பாடல்கள் எல்லாம் தேன் போல இருக்கின்றது என்று சொல்லுகிறார் என்று சொல்லி, இப்பொழுது அந்த பெருமானுடைய ஒரு கட்டளைக்காக காத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நிட்டை, ஒவ்வொரு நாளும் ஆனந்தம். பிறகு திரும்பவும் உலக இயல்பு. பாண்டியன் கோயிலை கட்டி கொண்டு இருக்கிறான். இங்கே திருவடி கோயிலில் இருந்து நெட்டையில் இருப்பதும் பாடல்களை பாடுவதுமாக இருக்கிறார். அவருக்கு சிவபெருமான் என்ன ஆணை தந்தார் என்கிற செய்தியை நாளைய தினம் மிகச்சரியாக 7 மணிக்கு இங்கே சந்தித்து நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இந்த மணிவாசகர் வரலாற்று முறையில் என்கிற நூல் ஆய்வு செய்து அடியேன் ஒவ்வொரு பதிகமும் எந்த இடத்திற்கு பொருத்தமானது, அதற்கு என்ன காரணம் என்ற செய்திகளை 7.5 ஆண்டு ஆய்வுகள் செய்து இந்த நூலை செய்திருக்கிறேன். திருவாசகம் வரலாற்று முறையில் என்கிற இந்த நூல் இங்கே இருக்கிறது. வேணுங்கிற அன்பில் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோலவே ஞானத்திரள் என்கிற பத்திரிகையிலே அடியேன் ஆசிரியராக இருக்கிறேன். ஓ சரி, கொடுங்க, எல்லாத்தையும் கொடுங்க. ஆகையினாலே திருப்பெருந்துறையில் மணிவாசகருக்கு அபிஷேகம் செய்த திருநீர் இப்போ அவங்க தந்தது. உங்கள் எல்லோருக்கும் நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஓ சரி, ரைட்டு, ரொம்ப சந்தோஷம். இப்போ இருங்கம்மா, கொஞ்சம் அதை முடித்தோடனே எல்லாத்தையும் கொடுத்துருங்க, வாங்கிக்க. ஆகையினாலே இந்த ஞானத்திரள் என்கிற பத்திரிகையில் அடியன் ஆசிரியராக இருக்க 15 ஆண்டுகள் முடிந்து 16வது ஆண்டு அந்த ஞானத்திரளில் அத்தனை கட்டுரைகள், நம்முடைய திருமுறைகளை பற்றிய சிறப்பு முழுவதும் இருக்கிறது. இந்த 15 ஆண்டுகள் முடிந்து ஞானத்திரள் என்கிற பத்திரிகை மாத பத்திரிகை. நீங்கள் பதிவு செய்து கொண்டால் அந்த பத்திரிகை வீட்டிற்கே தேடி வரும், கடையில் கிடைக்காது. 15 வருடங்களாக வெளிவந்து 16வது ஆண்டு விழா திருவண்ணாமலையில் ஆண்டு விழா மலர இருக்கிறது. அந்த பத்திரிகைக்கு நீங்கள் உங்கள் செய்த சைவ சமயத்திற்காக வருகிற சிறப்பான ஒரு பத்திரிகை. அதில் ஒரு திருப்புகழுக்கு விளக்க வருகிறது. வேணுங்கிற நண்பர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி ஆலய உழவார தொண்டு கூட்டம் மிக அற்புதமான பணிகளை எல்லாம் பல பணிகளை செய்கிறது. அதில் ஒரு பணி இந்த ஞானப்பணி. அவர்கள் ஆலயங்கள் தோறும் சென்று உழவார பணி செய்கிறார்கள். அவர்கள் அதே போல முருகன் திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு நடைப்பயணமாக சென்று தரிசனம் செய்கின்றார்கள். அதுபோல காரணீஸ்வரர் கோயிலே அவர்கள் உழவார பணி தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அதில் இந்த மார்கழி மாதத்திலே ஞானப்பணியாக இந்த வேள்விகளை செய்கின்றார்கள். திரு நாகராஜ் அவர்கள் தலைமையிலே நடக்கின்ற இந்த அற்புத பணி தொடர்ந்து சிறப்பாக நடப்பதற்கு நம்முடைய சொன்னாம்பிகை உடனாய காரணீஸ்வர பெருமானுடைய திருவருள் நிறைந்து விளங்கும். இங்கே இருக்கக்கூடிய அடியார்களுடைய ஆசையும் அதற்கு நிரம்ப உண்டு. கோயில் சிவாச்சாரியார்களுக்கும், கோயில் செயல் அலுவலருக்கும், கோயில் ஓதுவாருக்கும் மற்றும் கோயில் உள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, கூடியிருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அத்தனை பேருடைய திருவடிகளை வணங்கி மகிழ்ந்து இப்பொழுது நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாய.
ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். இறைவன் ஆட்கொள்வார் என்பதற்காக இங்கே அந்தர் வடிவிலே மணிவாச பெருமானுக்கு காட்சி கொடுத்தார் என்று ஐயா சொன்னாங்க. 33 ஆண்டுகளாக அதனுடைய தாத்பரியம் தெரியாமலே தான் இருந்தது. இன்றைக்கி ஐயா சொல்லும்போது தான் அதனுடைய உண்மை நிலை புரிந்தது. ஐயா 93ஆம் ஆண்டில் நாங்கள் அந்த அமைப்பு ஆரம்பிக்கு முன்னாக சௌந்தரசர் கோயிலில் அங்கே ஒரு விழா நடைபெற்றது. அப்பொழுது இறைவன் சன்னிதானத்தில் வெளியே வரும்போது ஒரு அந்தர வடிவிலே ஒருத்தர் அமர்ந்திருந்து பெரிய புராணம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நடத்துவர் யார் சொல்லுவார், ஒரு ஆசிரியர் மாதிரி வந்தது. அதை சட்டப்பட்டு நான் சட்டப்படலை, நம்ம நேரம் அதை வெளியே போயிட்டேன். அப்புறம் அங்கேருந்து கேட்கும்போது சொன்னாங்க அது ஒரு பெரிய புராணம் திருத்தொழிவாக அந்த பெரிய புராணம் அடியார்கள் பற்றி பேசக்கூடியதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் உடனே சுற்றி தேடுறோம், இல்லை யாருமே இல்லை. அப்புறம் அந்த வயசான பெரியவர் எங்கேயுமே இல்லை. அப்போது இது தெரியும், நானும் சொல்லியிருந்தேன், இப்போயும் நானும் சொல்லியிருந்தேன். உடனே தான் போய் ஐயா தொடர்பு பண்ணோம். ஐயா இது மாதிரி நடந்தது, அது என்னங்க அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்க சொன்னாங்க பெரிய புராணம் அது பேர சொல்லி பேசுகிறேன், நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த 33 ஆண்டுகள் கழிந்து 33 ஆண்டு தான் அதனுடைய உண்மை நிலை என்னன்னு இதே புரிஞ்சுது. அந்த வகையில் நம்ம செந்தமிழ் மிக்க நன்றி மகிழ்ச்சி. ஏன்னா ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது, ஏதோ ஆரம்பித்தோம், அது நடந்ததுன்னு நினச்சோம். ஆனால் அது இறை அருளாளி தான் ஆரம்பிக்கப்பட்டதுன்றதுக்காக இன்றைக்கி ஒரு சாட்சியாகவே இது அமைந்திருக்குது. அந்த வகையில் ஐயா மீண்டும் ஒரு மணி நிலை தெரிந்துக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியோட உபயதாரர் மரியாதைக்குரிய பாலாமரன் மற்றும் சத்யானந்த் எடுத்துக்கொள்கிறோம். மீண்டும் நாளை மாலை சந்திப்பு நிகழ்ச்சி நிறைவு செய்யப்படுகிறது. எல்லோருக்கும் இந்த திருப்பரந்துரை பிரசாதம் அம்மா உபயோகி வச்சுருக்காங்க, எல்லோரும் வரிசையில் வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம எப்போயுமே அடிதடி பண்ணி கையில் தான் வாங்குவோம் போய்ட்டு, அதெல்லாம் இல்லாமல் விபூதி பிரசாதம் நல்லா வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.